நான் பிறந்ததுலேருந்தே கிறிஸ்தவன். அதனால நான் பரலோகத்துக்கு தான் போவேன். என் பேரண்ட்ஸ், என்னோடய ஃபேமிலி எல்லாருமே சபையில் இருக்கிறோம். தலைமுறையாக சபையில் இருக்கோம். நாங்கள் நிறைய பிரசங்கம்லாம் வைக்கிறோம். அதனால் நான் சொர்க்கத்துக்கு தான் போவேன். நான் சர்ச்சுக்கு வாரம் தவறாமல் ஞாயிற்றுக்கிழமை போயிடுவேன். ரோவில் தான் உட்காருவேன். போதகர் சொன்ன உடனேயுமே அந்த பைபிள் வசனம் எடுத்து ரீட் பண்ணுவேன். அதனால நான் பரலோகத்துக்கு தான் போவேன். அப்படியா? நீங்கள் பரலோகத்துக்கு தான் போவீங்களா? இது மட்டும் நீங்கள் பரலோகத்துக்கு போகிறதுக்கான வழியா? கர்த்தர் பைபிளில் யார் பரலோகத்துக்கு போவாங்கன்னு சொல்லியிருக்காருன்னு பார்க்கலாமா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மவுண்ட் ஆஃப் த கிரைஸ்ட். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். மத்தேயு 22வது அதிகாரம் 14வது வசனத்தை வாசித்து பார்த்தோம்னா, அழைக்கப்பட்டவர்களோ பலர், தெரிந்தெடுக்கப்பட்டவர்களோ சிலர் அப்படின்னு ஒரு வாக்கியம் இருக்கும், ஒரு வசனம் இருக்கும். பைபிளில் இருக்கிற ஒவ்வொரு வார்த்தைக்கும் ரொம்பவே ஆழமான ஒரு அர்த்தம் இருக்குது. இந்த லைன் ரொம்ப சிம்பிளாக இருந்தால் கூட இந்த லைன் நமக்கு சொல்லிடும் யார் யார் ஏசப்பா நமக்காக நியமித்து வச்சுருக்க அந்த நிரந்தர வாழ்க்கைக்கு, பரலோகத்துக்கு போகிறதுக்கு தகுதியானவங்க அப்படின்னு சொல்லிட்டு. அதில் ஒரு ஸ்டோரி கூட சொல்லியிருப்பாங்க. ஒரு ராஜா தன்னோட மகனோட கல்யாணத்துக்கு நிறைய பேர் அழைச்சிருப்பாங்க. இவங்க அழைச்ச எல்லாருமே ஒரு காரணம் சொல்லிட்டு கல்யாணத்துக்கு வரமாட்டாங்க. அதனால அந்த ராஜா தன்னோட வேலையாட்களை அனுப்பி தெருவில் போகிற நல்லவன் கெட்டவன் எல்லாத்தையுமே கூட்டிகிட்டு வராரு அந்த விருந்துக்கு. ஆனால் அங்கேயும் அந்த ஃபங்க்ஷனுக்கு ஏற்ற அந்த ட்ரெஸ் பண்ணாதவங்களை அவர் இருட்டில் போட்டுருவார். இப்படிதான் பைபிளில் சொல்லியிருக்க அந்த கதை. இதில் என்ன அர்த்தம்? யார் அந்த திருமணத்துக்கு ஏற்ற மாதிரியான உடை அணியாதவங்க அப்படின்னா, உலக காரியத்தில் என்னதான் பைபிள் வாசித்தாலும் நீங்கள் பைபிள் மட்டும் வாசித்து பைபிளை ஏசப்பா சொல்லித்தர விஷயங்களில் கடைப்பிடிக்கலை அப்படின்னா நம்ம பைபிள் வாசிக்கிறது வேஸ்ட். என்னை பொறுத்த வரைக்கும் டெய்லி சர்ச்சுக்கு போகிறோம், இல்லைன்னா சண்டே நான் சர்ச்சுக்கு போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஃபர்ஸ்ட் ரோவில் உட்காந்துக்கிட்டு ப்ரீச்சர் நம்மளுக்கு என்ன ப்ரீச் பண்ணுறாங்களோ அதை ஃபாலோ பண்ணாமல் ஜஸ்ட் வீக்லி நம்ம சர்ச்சுக்கு போயிட்டு வரோன்னா அதுவும் எந்த யூஸும் கிடையாது. இங்கே அந்த ஃபங்க்ஷனுக்கு ஏற்ற அந்த ட்ரெஸ்ஸுன்னு ஏசப்பா என்ன மீன் பண்ணுறாங்க அப்படின்னா, நம்மளோட நீதியையும் நம்மளோட கீழ்ப்படிதலும் தான். ஏசப்பா நம்ம மேலே வச்சுருக்க அந்த அன்பு நம்ம மேலே திணிக்கப்பட்ட அன்பு இல்லை, எந்தவித எதிர்பார்ப்பும் இல்லாத ஒரு அன்பு. உலகத்தில் நிறைய டிஸ்ட்ராக்ஷன்ஸ் இருக்குது, நம்ம எல்லாத்துக்குமே டிஸ்ட்ராக்ஷன்ஸ் பொதுவானது. ஆனால் அந்த டைமில் ஏசப்பா சரி எது தப்பெது நமக்கு உணர்த்துறாரு இல்லையா? அதை நம்ம புரிஞ்சுக்கிட்டு தவறான பாதையில் போகாமல் கர்த்தருக்காக அந்த டெம்டேஷனை தாண்டி அவரை ஃபாலோ பண்ணுறோம்ல, அதான் ஒபீடியன்ஸ், அதான் கர்த்தரோட நியாயத்தை நம்ம நிற்கிறது. அப்படி இருக்கிறவங்க மட்டும்தான் பரலோகத்துக்கு போக முடியும். இதான் என்னோட கருத்து. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். உங்களுடைய கருத்து என்னோட டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சுன்னா அதை எனக்கு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். காட் பிளஸ் யூ.